तमिलनाडु के गौरव के लिए एक बहुत बड़ा மகாகவி பாரதியாரின் முழுமையான படைப்பு நூல்களின் தொகுப்பை வெளியிட்டார் பிரதமர் மோடி. விவரங்களை தருகிறார் நம்முடைய செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். இது பற்றின மேலும் விவரங்கள். மகாகவி பாரதியாரின் பிறந்த நாளை முன்னிட்டு இன்று பல்வேறு நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் டெல்லியில் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வில் பாரதியார்களுடைய ஒட்டுமொத்த நூல்களும் தொகுக்கப்பட்டு பிரதமரால் வெளியிடப்பட்டிருக்கின்றன. மகாகவி என்று போற்றப்படும் பாரதியாரின் முழுமையான படைப்பு நூல்களின் தொகுப்பை பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டிருக்கின்றார். பாரதியின் படைப்பு நூல்களின் தொகுப்பை வெளியிடுவதில் தான் பெருமை கொள்வதாக இந்த நிகழ்வில் பங்கேற்றுள்ள பிரதமர் தெரிவித்திருக்கின்றார். வளமான இந்தியாவுக்கான பாரதியின் தொலைநோக்கு பார்வை பல தலைமுறைகளை கடந்து ஊக்கமளிக்கும் என்ற கருத்தையும் பிரதமர் நரேந்திர மோடி மகாகவி பாரதியார் குறித்த இந்த தொகுப்பு நூல்களை வெளியிட்டு பேசியிருக்கின்றார். பாரதியார் இந்திய நாட்டினுடைய விடுதலைக்காக பல்வேறு நூல்களை கவிதை வடிவிலும் இலக்கிய வடிவிலும் எழுதியிருக்கின்றார். உரைநடையாகவும் அவர் எழுதியிருந்த பல எழுத்துகள், பாரதியார் எழுதியிருந்த கடிதங்கள் என்று பலவும் தொகுக்கப்பட்டு தற்பொழுது தொகுப்பு நூலாக வெளியிடப்பட்டிருக்கின்றன. மகாகவி சுப்பிரமணிய பாரதியாருடைய எழுத்துக்களின் பதிப்புகளாக அவரை குறித்த விளக்கங்கள், ஆவணங்கள், மகாகவி பாரதியார் குறித்த பின்னணி தகவல், அவருடைய தத்துவங்கள் உள்ளிட்டவை எல்லாம் இடம்பெற்றிருக்கின்றன. முதல் முறையாக இதுபோன்ற ஒரு தொகுப்பு வெளியிடப்பட்டிருக்கின்றது. பிரதமருடைய அரசு இல்லத்தில் நடைபெறக்கூடிய நிகழ்வில் இந்த பாரதியார் குறித்த தொகுப்பு நூல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்த நிறுவனம், அதாவது இந்த தொகுப்பு நூலை வெளியிட்டிருக்கக்கூடிய அலையன்ஸ் நிறுவனத்தின் மூலமாக இந்த தொகுப்பு நூல் தற்பொழுது தொகுக்கப்பட்டிருக்கின்றது. பிரதமருடைய அரசு இல்லத்தில் 12 மணி அளவில் தொடங்கிய இந்த நிகழ்வில் தற்பொழுது பிரதமர் நரேந்திர மோடி பாரதியார் குறித்த இந்த புத்தகத்தை வெளியிட்டு தொகுப்புகளை வெளியிட்டு உரையாற்றி இருக்கின்றார். மத்திய நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன், கலாச்சாரத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத், மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டவர்களும் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கின்றார்கள். ஏற்கனவே பாரதியார் குறித்து பல்வேறு நிகழ்வுகளில் பேசி வரக்கூடிய பிரதமர் மோடி தற்பொழுது பாரதியாருடைய ஒட்டுமொத்த நூல்களையும் ஒரு தொகுப்பாக வெளியிடுவதற்கான மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சகத்தின் வாயிலாக நடைபெற்ற பணி நிறைவடைந்து பாரதியாருடைய ஒட்டுமொத்த தொகுப்புகளையும் ஒரே தொகுப்பாக வெளியிட்டிருக்கின்றார்கள். மேலும் வளமான இந்தியாவிற்கான பாரதியின் தொலைநோக்கு பார்வை பல தலைமுறைகளை கடந்து ஊக்கமளிக்கும் என்ற கருத்தையும் இந்த தொகுப்பினை வெளியிட்ட பிறகு பிரதமர் தெரிவித்திருக்கின்றார். பாரதியாருடைய படைப்பு நூல்களின் தொகுப்பை வெளியிடுவதில் தான் பெருமை கொள்வதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கின்றார். மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சகம் மேற்கொண்ட இந்த பணியின் மூலமாக பாரதியாருடைய ஒட்டுமொத்த எழுத்துகளும் தொகுக்கப்பட்டிருக்கின்றன. அவை அனைத்தும் தற்பொழுது பாரதியாருடைய கவிதை, இலக்கியம், உரைநடை, நாட்டு விடுதலைக்காக அவர் எழுதியிருந்தது, பகுத்தறிவு கருத்துக்களை தெரிவிக்கக்கூடிய வகையில் பாரதியார் எழுதியிருந்த கவிதைகள் உள்ளிட்ட அனைத்துமே ஒரே தொகுப்பாக தற்பொழுது மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சகத்தின் மேற்பார்வையில் தொகுக்கப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கின்றது. பிரதமருடைய அரசு இல்லத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த நிகழ்வில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றிருக்கின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜகுமரன்.